டாக்டர் ரூட் கெனால் பண்ணால் வலி இருக்குமா, ரூட் கெனால் வந்து சேஃபா, இந்த மேல் தாடையில் ரூட் கெனால் பண்ணுறதுனால கண்ணுக்கு எதாவது பிரச்சனை வருமா, என் பார்வைக்கு எதாவது பிரச்சனை வருமா, ஒரு சொத்தை வந்து அந்த மேல் அந்த இனாமல் டென்ட்டுன்ற அந்த ஃபஸ்ட்டு 2 லேயரை தாண்டி அந்த வேர் பகுதி வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா சொத்தை இருக்கிற எல்லா சர்ஃபேஸையும் க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த வேர் வரைக்கும் போன வேரில் இருக்கிற இடத்தையும் க்ளீன் பண்ணி அந்த வேரையுமே அடைச்சு நம்ம வந்து சிமெண்ட் வைக்கிறது பேர் தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வைஷ்ணவி ஃப்ரம் யூனிவர்ஸ் பல் மருத்துவமனை, ஒரையூர், திருச்சி. உங்கள் எல்லாரையும் எங்கள் யூடியூப் சேனல் மூலயமா சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. காமனாக நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின் என்னென்னா, டாக்டர் ரூட் கெனால் பண்ணால் வலி இருக்குமா, ரூட் கெனால் வந்து சேஃபா, இந்த மேல் தாடையில் ரூட் கெனால் பண்ணுறதுனால கண்ணுக்கு எதாவது பிரச்சனை வருமா, என் பார்வைக்கு எதாவது பிரச்சனை வருமா, ஒரு வேளை நான் ஒரு பல்லுக்கு ரூட் கெனால் பண்ணேன்னா அது எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட் கெனால் வேர் சிகிச்சையை சுற்றி நிறைய பயம் இருக்குது, நிறைய மித் இருக்குது, அப்புறம் நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. பொதுவாக ரூட் கெனால் எப்போ ஒரு பல்லுக்கு பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சொத்தை எப்படி வருது அப்படின்லாம். ஒரு சொத்தை வந்து அந்த மேல் அந்த இனாமல் டென்ட்டுன்ற அந்த ஃபஸ்ட்டு 2 லேயரை தாண்டி அந்த வேர் பகுதி வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் அந்த பல்லை வந்து வெறும் சொத்தையை மட்டும் எடுத்து சிமெண்ட் மட்டும் வச்சு அந்த சொத்தையை நம்மளால் ப்ரொடெக்ட், ஏன்னா அந்த சொத்தை ஆல்ரெடி வேர் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ வேர் வரைக்கும் போச்சுன்னா அது இன்னும் ப்ராக்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்படி நம்ம வந்து அந்த இனாமல் டென்ட்டில் இருக்க சொத்தையை எடுத்துட்டு சிமெண்ட் வைக்கிறோமோ அதே மாதிரியே சொத்தை வேர் வரைக்கும் போயிடுச்சுன்னா சொத்தை இருக்கிற எல்லா சர்ஃபேஸையும் க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த வேர் வரைக்கும் போன வேரில் இருக்கிற இடத்தையும் க்ளீன் பண்ணி அந்த வேரையுமே அடைச்சு நம்ம வந்து சிமெண்ட் வைக்கிறது பேர் தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். பேஸாக சொல்லணும்னா இவ்வளோ தான். பட் ரூட் கெனாலை சுற்றி ஏன் இவ்வளோ பயம் இருக்குன்னா, அது வந்து இந்த மீடியாவோ இந்த சோஷியல் மீடியாவோ இது பண்ணுற வந்து ஒரு ஃபியர் மாங்கரிங் தான். மற்றபடி ஒரு பல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு பல்லை எடுக்காமல் ஒரு நேச்சுரல் பல்லை சேவ் பண்ணிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு எஃபெக்டிவ் அண்ட் மோஸ்ட் ப்ரூவன் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து ரூட் கெனால் தான். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா அந்த பயம் வந்து தேவையில்லாதது. இப்போ நம்ம என்ன டாக்டர் பண்ணுவீங்க ஒரு ரூட் கெனால்னா அப்படின்னா, இப்போ ஒரு பல்லில் வந்து சொத்தை இருக்குது, சொத்தை வேர் வரைக்கும் போயிடுச்சுன்னா கிளினிக்கலாக டெஸ்ட் பண்ணுவோம். அந்த பல்லில் உயிரோட்டம் இருக்கா இல்லையான்றதுக்கான வைட்டாலிட்டியை செக் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து சொத்தை எந்த அளவுக்கு போயிருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இஃப் இட் ஆல் ரூட் கெனால் தான் போக போகுது அப்படின்னா கண்டிப்பாக அனஸ்தீசியா கொடுக்கணுமானா எஸ், வைட்டால் அந்த பல்லு வந்து உயிரோட்டத்தோடு இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக அனஸ்தீசியா கொடுத்துட்டு தான், அதாவது லோக்கலாக அந்த பல்லை வந்து மறுக்க செஞ்சுட்டு தான் நம்ம ரூட் கெனாலுக்கு ப்ரொசீட் பண்ணுவோம். அண்ட் ஒன்ஸ் அனஸ்தீசியா ஒர்க் ஆகிடுச்சுன்றப்போ அந்த டுவர்ட்ஸ் த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு வந்து வலியோ இல்லை எந்த விதமான சென்சேஷனோ இல்லை ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குமா, பல் எடுக்கிறப்ப எனக்கு ரொம்ப ப்ரெஷர் இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி பெயின்லெஸ். அண்ட் ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்க சொத்தையோடு சேர்த்து அந்த வேர் பகுதியில் இருக்கிற அந்த வேர் இன்ஃபெக்ட் ஆன அந்த வேர்ப்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள அந்த வேரையும் சேர்த்து அடைச்சிட்டு மேலேயும் சேர்த்து அடைக்கிறது பேர் தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். அண்ட் ஒருத்தவங்களோட டூத்தோட இன்ஃபெக்ஷன்ஸ் பொறுத்து அவங்களோட கண்டிஷன்ஸ் பொறுத்து சிங்கிள் சிட்டிங் ஆர் டபுள் சிட்டிங் அளவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து வேரி ஆகலாம். அண்ட் ஒன்ஸ் ரூட் கெனால் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பல்லுக்கு வந்து க்ரௌன் தேவையா, எந்த மாதிரியான டைப் க்ரௌன் தேவைன்னு சொல்லிட்டு உங்கள் டென்டிஸ்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதை கண்டிப்பாக அவங்க சொல்கிறபடி அந்த க்ரௌனை கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டே கம்ப்ளீட் ஆகும். அதை தாண்டி இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரூட் கெனால் பண்ணிவிட்டு அந்த கேப் போடாமல் இருக்கிறதுனால ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அந்த பல்லோட அந்த க்ரௌன் பகுதி வந்து ரொம்ப அந்த அரிச்சு போயிட்டு ஃபுல்லாக உடஞ்சிருக்கும். ஸோ ரூட் கெனால் பண்ணதோட பர்பஸே ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் ரூட் கெனால் பண்ணுறீங்கன்னா உங்கள் டென்டிஸ்டோட டிஸ்கஸ் பண்ணுங்கள், எந்த டைப்ஸ் க்ரௌன் போகலாம், எது போனால் உங்களுக்கு பெட்டர் அண்ட் எது பெஸ்ட் ஆப்ஷன் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் அந்த டூத்தோட லாங்குவிட்டியை வந்து டிட்டர்மின் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நிறைய பேர் இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா, ரூட் கெனால் பண்ணால் எவ்வளோ நாளைக்கு டாக்டர் வரும்னா, நைஸ்லி டன் ரூட் கெனால் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா 15 இயர்ஸ் டெஃபினெட்லி வரும், 15 to 20 இயர்ஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட்ஸ் ஹெல்த் அண்ட் மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் சேர்த்து. பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேச்சுரல் டூத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சொத்தை வராமல் நம்ம அதை பாதுகாக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை சொத்தை வந்துருச்சுன்னா அந்த பல்லை எடுத்துடலாம் அப்படின்றது ஒரு ஈஸி ஆப்ஷனாக இருக்கலாம். பட் என்னதான் நம்ம என்ன டைப்பான ஆர்டிஃபிஷியல் க்ரௌன்ஸ் பிளேஸ் பண்ணாலுமே ஒரு நேச்சுரல் டூத்ன்றது ஒரு நேச்சுரல் டூத் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அதோட ஒரு ஆப்ஷன் தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒன்ஸ் உங்கள் டென்டிஸ்ட் வந்து உங்கள் வேர் வரைக்கும் போயிடுச்சு, நீங்கள் ரூட் கெனால் பண்ணணும்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். நீங்கள் எப்படி நினைக்கணும்னா, ஓகே ரூட் கெனால் பண்ணலான்னா என் பல்லை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்போ வந்து அது நல்ல விஷயம் தான் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கணுமே தவிர அது ஏதோ வந்து உங்களுக்கு அந்த டேஞ்சர் மாதிரி நினைக்க வேணாம். அது வந்து உங்கள் பல்லை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு சேவியர் ஆப்ஷன்.
ஸோ அப்படி உங்கள் டென்டிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் டவுட்னால பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு அவேர்னஸோடு பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இதே மாதிரியே இன்னும் நிறைய டென்டல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நாங்கள் கண்டினியூஸாக போடுறதா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு த வீடியோ. தேங்க்யூ.